ஹாய் உறவுகளே, இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நேற்று நம்ம பர்ச்சேஸ் பண்ண போனோம். இந்த சட்டை பாருங்கள். இந்த சட்டை நான் உழைக்கலை சரிங்களா, உழைக்காமல் தான் காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம ஊரில் ஒரு 300 400 இருக்குமா? என்ன இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 400 300 ஒரு 500 மிஞ்சி போனால் ஒரு 500 அவ்வளோதான் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு மட்டுமே 1000 மேலே. மொத்தம் இதெல்லாம் சேர்த்து 11,000 பாருங்கள். 3 சட்டை தான்ப்பா, 3 சட்டை தான். இது ஒரு சட்டை, இது கட்டம் போட்ட சட்டை தான், மடிச்சிருக்கேன், என்னால் உழைக்கலை சரிங்களா. இங்கே பாருங்கள், அமௌண்ட்டு பாருங்கள். 3000 நான் எவ்வளோ சொன்னேனே, கம்மியாக தான் சொன்னேன் இல்லையா? 3699 இந்த ஒத்த சட்டை மட்டும். நம்ம ஊரில் 500 அவ்வளோதான் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல. இங்கே பெங்களூரில் 3600, இப்போது 1000 ஆமாம் 4000 பக்கத்தில், 3699 700 பக்கத்தில், 3700 பக்கத்தில் பாருங்கள். இந்த சிம்பிளுக்கு தான்ப்பா, இந்த ஒரு குட்டியோண்டு சிம்பிள் தெரியுது பாருங்கள், கை வச்சுருக்கேன்னா இந்த சிம்பிளுக்கு தான் அவ்வளோ ரேட்டு ஒரு ட்ரெஸ்ஸா. அப்புறம் இந்த ட்ரெஸ் பாருங்கள், இதுவும் அதே கம்பெனி தான், இந்த இதுதான் மாடல், வேறு எதுவுமே இல்லை, மாடல் எதுவும் கிடையாது. இதுக்கு அந்த இது இருக்குதான்னு பார்க்குறேன், இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். அதை எடுத்துட்டார் போல், காணும். ஆமாம், அதை எடுத்துட்டார். இது எல்லாமே ஒரே இதுதான், ஒரே கம்பெனியில் தான் வாங்கினோம் நம்ம. அது பேர் இதில் போட்டிருக்கோம். ஒரு ட்ரெஸ்ஸு 3700 எல்லாமே ஒரே இது தான் பார்த்துக்கோங்க. மாடல் எதுவும் கிடையாது, இதே தான். அதனால தான் உழைச்சி காமிக்காமல் இருக்கிறேன் சரிங்களா. அந்த இது டேப்பை பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன், இதில் இருந்த காசு இது ஓகேங்களா. இதாக இருக்குது காமிக்கிறேன். இது பாருங்கள், இது 2625 வேறு எதுவுமே இதில் இல்லைப்பா. அந்த பிராண்டு, அந்த ஒரு சிம்பிள் காமிச்சேன்ல, அதுக்கு மட்டும்தான். நல்லா பாருங்கள், 2625 இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஒத்த சட்டை மட்டும். அடுத்து இது காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் பாருங்கள், செக்குடு சட்டை, சிம்பிள் இருக்குதா, இந்த சிம்பிள் தான். சிம்பிள் எல்லாமே ஒரே சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்குறோம். என்ன போடும்போது நமக்கு லைஸாக இருக்கும், நம்ம சட்டையே போடாத மாதிரி இருக்கும். இது பாருங்கள், 3000 கிட்ட வந்துருச்சு. 2899 2000 கிட்ட வந்துருச்சு. 3000 கிட்ட வந்துருச்சு. இது செக்குடு சட்டை நைஸாக இருக்குதுப்பா, அதுதான் ஒன்று நைஸாக இருக்குது. அந்த சிம்பிள் இருக்குது, இதுக்கு மட்டும்தான் அதிக காசு. பிராண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிராண்டுக்கு தான் காசு, அவ்வளோ காசு. அப்புறம் ஒரு டிஷர்ட் எடுத்தோம்ப்பா, டிஷர்ட்டு அதே கம்பெனி தான், எல்லாமே அதே கம்பெனி தான். டிஷர்ட் எடுத்தோம். இந்த டிஷர்ட்டில் ரேட்டை பாருங்கள், 2490 2500 2500. இது நம்ம ஊரில் எடுத்தோம் அப்படின்னா, எங்கள் ஊர் சைடு அதாவது சங்கரன், ராஜபாளையம் அந்த ஊர் சைடு எடுத்தோன்ட்டா 500 தான், 300 டிஷர்ட்டெல்லாம் 300 அவ்வளோதான் வரும். இங்கே பாருங்கள், இந்த டிஷர்ட்டு மட்டுமே 3000 முழுங்குது பார்த்துக்கங்க. இந்த 4 சட்டைக்கு தான்ப்பா நேற்று 11,000. இந்த பேண்ட்டும் சேர்த்து, இந்த பேண்ட்டையும் காமிக்கிறேன். ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தோம். எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்போதுமே இந்த மாதிரி நம்ம அதிக காஸ்ட்லியாக எடுக்க மாட்டோம். எடுப்போம்னா ஒரு 1000 தான் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த சட்டையோடு முடிச்சிடுவோம். இந்த வட்டம் 11,000. நேற்று போனோம், 11,000 செலவாயிடுச்சுப்பா. இது பாருங்கள், 4799. இது அந்த சும்மா அந்த இது 4799. ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு ஓகே, இதுவோட ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இது ஜீன்ஸ் பேண்ட் அது ரொம்ப நாள் உழைக்கும் இல்லையா, இது ஓகே. அந்த சட்டையெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் நாள் தான் இருக்கும். 11,000 இதுக்கு நம்ப முடியுதுங்களா? அப்புறம் எங்கள் அண்ணிக்கு ட்ரெஸ் எடுத்தோம்ப்பா, காமிக்கிறேன் இருங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணியோட ட்ரெஸ்ஸு எங்கள் அண்ணிக்கு எடுத்தோம். நல்லா இருக்குல்ல ட்ரெஸ்ஸு, பார்க்க நல்லா, எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் அன்றைக்கி எடுத்தோம். ஆனால் நிறையா கேட்குறாங்க ட்ரெஸ்ஸு. நம்ம 2 ட்ரெஸ்ஸு தான் எடுத்தோம். அது 2 தான் எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணி இப்போதைக்கு சேரீ தான் உடுத்துறாங்க, எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியல. நம்ம கேட்டிருக்காங்கன்ட்டு எடுத்து கொடுத்தோம். பாருங்கள் டிசைனு, இதுதான் டிசைன், வேறு எந்த டிசைனும் இல்லை. இது லைட்டாக கேப் இருக்குது. அப்புறம் மேலே மாடல் கொஞ்சம் நல்லா டிசைனாக இருக்குல்ல, கொஞ்சம் இந்த கல் அதெல்லாம் வச்சு இருக்குது. அப்புறம் இந்த கழுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பாருங்கள்,
4000 3390 99 3400 பக்கம் வருது. நம்ம ஊரில் வந்து இது எவ்வளோ இருக்குன்ட்டு நீங்களே சொல்லுங்கள். உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்ட்டு சொல்லுங்கள். இங்கே வந்து 3000 இங்கே இது மிஞ்சி போனால் நம்ம ஊர் சைடு வந்து 1000 அவ்வளோதான் இருக்கும். 1000 1500 தான் இருக்கும். இங்கே வந்து 3000 மேலே. இது வந்து பேண்டா சாலன்னு தெரியலையே, உழைச்சி பார்த்தா தான் தெரியும். சாலு, இது வந்து சாலுப்பா. சரிங்களா? சாலில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது சாலு. நான் இப்போ தான் உழைச்சி பார்க்குறேன். நேற்று போயிட்டு வந்தோம். இதுக்கும் நேற்று மட்டுமே 20000 பக்கம் போயிடுச்சுப்பா. 16 அது சாலு இல்லையா? பேண்டு இதுதான்ப்பா பேண்டு பாருங்கள், நல்லா இருக்குல்ல? பேண்டும் நல்லா தான் இருக்குது, நல்லாயிருக்கு. பை இருக்குதா என்னன்னு தெரில. கயரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கயிறு கொடுத்துருக்குறாங்க. கயிறு பேண்ட்டுக்கு வந்து ஒரு பை இல்லை. ஓகேங்களா? இது எவ்வளோன்னு பாருங்கள். காமிச்சேன்னா 3400 பக்கத்தில் இருக்கா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், அடுத்த ட்ரெஸ்ஸு பார்க்க நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ரெண்டுமே அம்பர்லா தான். நல்லாயிருக்கு பாருங்கள். பெருசாக இருக்கா? அம்பர்லா தான் வேணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு அம்பர்லா எடுத்தோம். ஃபுல்லாக இந்த இது கண்ணாடியாக வச்சுருக்காங்க, குட்டி குட்டி கண்ணாடியாக வச்சு. அப்புறம் மேலே டிசைனு நல்லா இருக்குல்ல? பார்க்கும்போதே நல்லா இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் அண்ணியார் தான் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து 4000ப்பா. ஆமாம், அது 3400 பக்கம். இது வந்து 4000 7400 ஒரு ஆளுக்கு மட்டும் பாருங்கள். 2 ட்ரெஸ்ஸு தான் எடுத்திருக்கோம். இதே இந்த காசை வச்சு நம்ம ஊரில் ஒரு 5-6 குடும்பத்துக்கு எடுத்துடலாம். ஒரு கல்யாண ஆளுக்கே எடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்குது. அப்படி தானே? நான் சொல்கிறது கரெக்டாக எப்படி சொல்லுங்கள்? ஆமாம், நம்ம ஊர் சைடெல்லாம் ஒரு 4-5 குடும்பம் சேர்ந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ 7000 பக்கம் போயிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து இதோட ஃபேண்டு காமிக்கிறேன். ஃபேண்டு சால்ட்றது காமிக்கிறேன் பாருங்கள். இது அதே மாதிரி தான். பேண்டு கயிறு இருக்குது, அப்புறம் ஃபேண்டு, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. இந்த பேண்டில் கயிறு இருக்குப்பா. இது சாலுப்பா. சால் பாருங்கள், சால் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே ரெடிமேட்டாக அதிலே இருக்குது. 3மே சேர்த்து தான் கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? ஓகேங்க. அப்புறம் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து திங்ஸு, அது வந்து சாப்பிட்ற திங்ஸு. அது எவ்வளோன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நட்ஸுப்பா. இது நட்ஸு. இதில் வந்து முந்திரி, இது என்ன பழம் கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து வால்நட்டு, அப்புறம் வந்து இது பிஸ்தா, அப்புறம் வந்து பாதாம். 5 பொருள் இருக்கும். ஆமாம், 5 பொருள் நான் சொல்லிட்டேனா? ஆமாம், முந்திரி பருப்பு, பழம், அப்புறம் அது. ஓகே, 5 பொருள் இருக்கும். இது எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், ரேட்டு பாருங்கள். இந்த நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ காசு 1965 ரூபா. அதை அடிச்சுட்டு 1530 போட்டிருக்காங்க. 1530. இது போக நேற்று நாங்கள் வந்து ஒரு எங்கே போனோம், மார்க்கெட்டு. அரிசி, கேப்ப மாவு, கோதுமை மாவு, இந்த 3 திங்ஸு. அப்புறம் ஒரு எண்ணெய், ஒரு பப்படம் வாங்கினோம்ப்பா. இது வாங்கினா அதுக்கு வந்து 250 ரூபாய் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க. அதாவது நேற்று எல்லாம் சேர்த்து 16000 ரூபா வந்துருச்சுப்பா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே இவ்வளோ ஆயிடுச்சு. காய்கறி கூட 1000 ரூபாக்குள்ளே தான் முடிச்சிட்டோம் நாங்கள். 1000 ரூபாக்குள்ளே காய்கறிலாம். இங்கே பாருங்க, இது இவ்வளோ இது இருக்குப்பா, பார்த்துக்கோங்க. இது எனக்கு நாங்கள் வீட்டுக்கு போய் கொடுப்போம். என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை. ஓகேவா இல்லையா?
இல்லை இன்னும் ஓகே ட்ரெஸ்ஸும் ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் இன்னும் 2 ட்ரெஸ்ஸு வேணும்பாங்க. நேற்று போயிருக்கிறோம், இன்றைக்கும் நாங்கள் இது எடுக்க போனோம். இதுக்கு வளையல் எடுக்க சொல்லியிருக்காங்க. வளையல் அப்புறம் இன்னும் அதுக்கு ஏற்றாப்புல செட்டாக கம்மல் எல்லாம் எடுக்கணும். ஓகே உறவுகளே, இந்த குட்டி விழாக்கு பிடிச்சிருக்கான்ட்டு பாருங்கள். நீங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. சொல்லுங்கள் உங்கள் ஊரெல்லாம் எவ்வளோ ஒரு ட்ரெஸ் எவ்வளோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே உறவுகளே, இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே உறவுகளே, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளே.